அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் அசுபதி நட்சத்திரத்தினுடைய மகிமைகள் என்ன, அந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய குணநலங்கள் என்ன, அவங்களுடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பிறந்தாலும் பிறக்கணும், மேசராசி அசுபதி நட்சத்திரத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய தவம் இருந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பாகும். அந்த வகையில் இந்த அசுபதி நட்சத்திரத்தினுடைய மகிமைகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் அசுபதி நட்சத்திர பிறக்க போகிற குழந்தைகள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஜோதிட சாஸ்திரங்களில் 27 நட்சத்திரங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த அசுபதி நட்சத்திரம். இந்த அசுபதி நட்சத்திரத்தை ஏன் ஜோதிட சாஸ்திரத்தில் 27 நட்சத்திரங்களில் முதலாவதாக வைக்கணும் அப்படிங்கிறதுடைய விளக்கம்தான் இந்த பதிவு. இந்த அசுபதி நட்சத்திரத்துடைய மகிமை என்ன, அந்த அசுபதி நட்சத்திரத்துடைய பிறக்கவர்களுடைய குணநலங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியில் பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை பிறப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஒரு மருத்துவர்களாகத்தான் இருக்க முடியும். மருத்துவர்கள் என்றால் தெரிந்து கொள்பவர்கள். அந்த குழந்தையை எப்படி பிரசவத்திலிருந்து காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவது என்பதை தெரிந்தவர்கள் அனைவருமே மருத்துவர்கள்தான். நாகரிகமற்ற அந்த காலத்தில் கூட, நவீன வளர்ச்சி இல்லாத அந்த காலத்தில் கூட குழந்தைகளை சுகப்பிரசவத்தின் மூலமாகத்தான் ஒவ்வொரு தாயும் ஈன்றெடுத்திருக்கின்றாள். ஆனால் இன்று நவீன காலம், அனைத்திற்குமே வசதிகள் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு தாயும் இன்று சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றெடுப்பது என்பது இயலாத காரியமாக ஆகிவிட்டது. சொல்லப்போனால் 99% அறுவை சிகிச்சை இல்லாமல் இல்லை. இதற்கு என்ன காரணம் என்று அலசி ஆராய்ந்து பார்த்தால் நிறைய விவரங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த காலத்தில் ஒவ்வொரு பெண்ணும் இரட்டை குடம் போட்டு தண்ணீர் எடுத்த காலம், குனிந்து வளைந்து வேலைகள் செய்த காலம், கடினமான வேலைகளை செய்தார்கள். பிரசவத்திற்கு 1 மாத காலம் இருக்கின்ற பொழுது கூட கடினமான வேலைகளை செய்த காலங்கள். இந்த கடினமான வேலைகளை அவர்களுக்கு சுகப்பிரசவத்திற்கு உதவியாக இருந்திருக்கின்றது. ஆனால் இன்று அப்படி அல்ல. கருவுற்ற அடுத்த நிமிடமே, அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலே அந்த பெண்ணை எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் வீட்டில் இருப்பவர்களே தடுத்து நிறுத்தி ஒரு பொம்மை போல் வைத்து பாதுகாப்பதனால்தான் அந்த பெண் பிரசவிக்கின்ற பொழுது உயிரை பணயம் வைத்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. அந்த உயிர் போய்விடுமோ என்ற பயத்தினால் வயிற்றை கிழித்து அழகாக குழந்தையை இயற்கைக்கு மாறாக வெளியே எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. இதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிதேவதை அஸ்வினி குமாரர்கள். இவர்கள் இரட்டையர்கள். இந்த இரட்டையர்கள் என்று அழைக்கும் போது அஸ்வினி தான் ஞாபகத்திற்கு வரும். இவர்களின் தனிப்பெயர் என்னவென்று கேட்டால், ஒருவர் நாசத்யா, மற்றொருவர் தஸ்ரா. அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குதிரை முகம் இருக்கும். பாண்டவர்களில் நகுலனும் சகாதேவனும் இந்த அஸ்வினி குமாரர்களுக்கு பிறந்தவர்கள்தான். இதில் நகுலன் குதிரைகளை பற்றி அதிகம் விவரங்களை தெரிந்து வைத்திருப்பவர். ஒரு குதிரையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நகுலனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சகாதேவனை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சகாதேவன் ஜோதிட சாஸ்திரத்தில் மகா வித்வான். ஆக ஒரு மருத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கூட ஜோதிடர் மூலமாகத்தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக மருத்துவம் ஜோதிடருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் மருத்துவம் அறிந்தவர்களாகவே இருப்பார்கள் என்பது அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி தேவர்களுக்குமான தொடர்பு உங்களுக்கு என்னவென்று புரிந்திருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய தேவதை
சரஸ்வதி, அதாவது அறிவு தரும் அருட்கடவுள். அப்போ ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது தாய்ப்பால் குடித்து சுயமாக நடக்கின்ற வரை அதுக்கும் ஒரு சுய அறிவு இருக்கின்றது. அந்த அறிவை தருபவள் சரஸ்வதி அன்னை. அஸ்வினியின் உருவம் குதிரை வடிவம். மேலும் பல உருபொருட்கள் அஸ்வினி வடிவத்திற்கு இருக்கின்றது. அதில் முதன்மையானது இரண்டாக வெட்டி பிரிக்கும் கத்தரிக்கோள் முதன்மையானது. தாய் சே என்னும் ஒரே உயிராக இருந்ததை இரண்டாக பிரிக்கும் தொப்புள் கொடியை வெட்டி விடுவது இந்த கத்தரிக்கோள் தான். எனவே முதல் அடையாளம் இந்த கத்தரிக்கோள். சிலர் கேட்கலாம், கத்தரிக்கோள் என்பது நவீன கண்டுபிடிப்பு, ஜோதிடம் பல்லாயிரம் காலம் தொட்டு முதன்மையாக இருக்கக்கூடியது, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம், ஒத்து வரவில்லையே என்று கூட கேட்கலாம். கூர்மையான ஆயுதங்கள், வெட்டக்கூடிய ஆயுதங்கள் அனைத்தும் செவ்வாயின் அம்சம். இந்த செவ்வாய் மேசராசியின் அதிபதி. சரி, அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி மட்டுமே நாம் இப்போ பார்க்கலாம். மலையின் உச்சி, தலையில் வைக்கக்கூடிய தொப்பி, உருமால் கட்டு, அழுகை, விசும்பல், தலைமுடி, மொட்டையடித்தல், மொட்டை மாடி, அன்னாசி பழம், காளான், இருசக்கர வாகனம், பயணத்தின் புறப்பாடு, சூரிய உதயம், இவை அனைத்தும் அஸ்வினியின் அடையாளங்கள். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுவது அந்த நொடியிலேயே முடிவெடுப்பது குதிரையின் வேகம், அதாவது பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாத ஒரு அசுர வேகம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டு. செயல்களில் அவசரம், முடிவெடுத்து விட்டால் பின்வாங்கிற குணம் இவங்க கிட்ட இருக்காது. அச்சம் என்பது துளி கூட இவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். இவையெல்லாம் அஸ்வினியினுடைய குணங்கள். தோல்வி ஏற்பட்டால் கூட உடனே சுதாரித்து கொண்டு அடுத்த கட்டமாக செயல்பட்டு அந்த வெற்றியை எட்டி பிடிப்பதற்கான முயற்சிகள் இவர்களிடத்தில் இருக்கும். அதி தீவிரமாக எளிதில் கை நீட்டி தாக்கும் குணம் இவர்களிடம் இருக்கும். யோசிக்காமல் செய்வார்கள். அடித்து விட்டுதான் பின்பு என்ன விவரம் என்று கேட்பார்கள். அந்த அளவிற்கு இவர்களிடைய முன்கோபம் இருக்கும். அடுத்தவரை அலட்சியமாக பேசி காயப்படுத்துதல் என்பது இவர்களுக்கான ஒரு குணம் இருக்கும். தனக்கான தேவைகளை எப்படியும் அடைந்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். எந்த வகையிலாவது எந்த முயற்சியாவது செய்து தன்னுடைய தேவைகளை அடைந்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள். உடனே பொருள் சம்பாதிக்கணும், உடனே வாழ்க்கையில் முதன்மையாக வரணும், வசதிகரமான வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று ஆத்திரப்படுபவர்கள். தாய் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பவர்கள். ஆனால் வாழ்க்கை துணை மீது மட்டும் அதிகாரம் செலுத்துவார்கள். தன் குழந்தைகளுக்கு கட்டுப்படுதல், தன் பிள்ளைகளை கேட்காமலேயே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் முதலிடம் வகுப்பார்கள். அவை மட்டுமா, நண்பர்களிடம் எச்சரிக்கை உணர்வுடன் பழகுதல், அவர்களுக்கு அளவாக உதவி செய்தல், பணியிடத்தில் அதிகாரம் செய்வது, அதிகபட்சம் அதிகார பதவிகளில் இருப்பது, இவைகளெல்லாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய குணங்கள். சொந்த தொழில் செய்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறவங்க அதிகமாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க. சிறிய அளவிலாவது ஒரு வட்டி தொழில் செய்வாங்க. அதாவது பணத்தை கொடுத்து அதற்கு வட்டியாக ஒரு சிறு தொகையாவது அவர்கள் வாங்குவார்கள். கட்டிட தொழில் அதிகமான பேர் இருப்பாங்க. கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்வதெல்லாம் இவர்கள் அதிகமாக இருப்பார்கள். உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில் அதிகமாக செய்வாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையில் மிக உயரிய பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் அதிகமாக இருப்பாங்க. இன்றைக்கும் மருத்துவத்துறையில் சர்ஜரி பண்ணக்கூடிய மருத்துவர்கள் எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய காரகத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். மெடிக்கல் ஷாப், மருந்து கடை, மருந்து விற்பனையாளர்கள், மருந்துகளை பற்றி எடுத்துரைத்து விற்பனை செய்பவர்கள், இவர்கள் எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இறைச்சி வியாபாரம் செய்பவர்கள், ஆடு மாடு கோழிப்பண்ணை இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள்.
பூமி சம்பந்தமான விஷயங்கள், அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து இவங்க அதிகமா ஈடுபாடு இருப்பாங்க. எந்திர தொழில், அதாவது வந்து இப்ப ஜேசிபி அகழ்வாராய்ச்சி பணியெல்லாம் செய்கிறாங்க. அப்போ வந்து இந்த தோண்டுதல் பெரிய இயந்திரங்கள் மூலயமாக பூமியை தோண்டி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், அந்த பணியெல்லாம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த அசுபதி நட்சத்திரத்தில் தான் இருப்பார்கள். தூதரக பணி, அரசு பணி, அரசியல் ஆர்வம் இவங்களுக்கு நிறைய இருக்கும். பூர்வீக சொத்துல கொஞ்சமாவது இவங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். முன்னோருடைய சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள், தகப்பனார் சொத்துக்கள், இதெல்லாம் அவர் வந்து பூர்வீக சொத்துக்கள் தான். அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இவர்களுக்கு இருக்கும். ஆனால் சகோதர ஒற்றுமை மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஒரு அசுபதி நட்சத்திரத்துக்காரர் மூத்தவராக இருந்தால் அவருக்கு பின் வரக்கூடிய இளைய சகோதரர்கள் எல்லாமே இந்த அசுபதி நட்சத்திரத்திற்காரை விட அதிகமாகவே படித்து ரொம்ப உயர்வான இடத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அறிவாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் சகோதரியாக இருக்கும் பட்சத்தில், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பார்கள். அப்போ அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு வந்து நெருங்கிய நண்பர்களாக இருப்பவர்கள் வந்து பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம். நல்லா கேட்டுக்கங்க. இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்காரங்கள் வந்து யாருக்கிட்ட பழகுனா அந்த பழக்க வழக்கம் ரொம்ப நாள் நீடிக்கும், அந்த பழக்க வழக்கத்தின் மூலமாக கைவிடாத உதவிகள் எல்லாம் செய்து கஷ்டப்படுகின்ற நேரத்தில் அவர்களை தூக்கிவிடக்கூடியவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள்தான் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த நட்சத்திரங்களில் இல்லாதவர்களை வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க வந்து பழகினாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நட்பு நீடிக்காது. அப்போது மற்றவங்கள்ட்ட பழகிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திர நண்பர்களையே கூட்டு தொழிலுக்கு சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா? அதே சமயம் ரொம்ப எதிரியாக செயல்படக்கூடியவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அது யாருன்னு கேட்டால் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரக்காரங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப எதிரியாக செயல்படுவாங்க. கண்டிப்பாக இவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்து நடந்துக்கங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் வந்து வீண் பிரச்சனைகளில் சிக்காமல், இவங்க சிக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்கள சிக்க வைக்கக்கூடிய அமைப்பில் ஒரு நட்சத்திரக்காரங்கள் இருப்பாங்க. அந்த புனர்பூஷண நட்சத்திரக்காரவங்க வந்து அவங்கள வந்து இவங்க வீண் பிரச்சனைகளை சிக்க வச்சுருவாங்க அப்படின்றது ஒன்று. அந்த புனர்பூஷணம், பிசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள். அப்போ இவங்களோட வந்து இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்காரங்களோடு புனர்பூஷணம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து பழகிக்கங்க. அவங்கக்கிட்ட ஒரு எல்லைக்கோடு போட்டு பழகிக்கங்க. இவங்களுடைய நட்பு நன்மையாகவும் இருக்காது, தீமையாகவும் இருக்காது. ஆனால் ஒரு இடைப்பட்ட நிலையில் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் அடிக்கடி உதவி கேட்டு உங்களிடம் வந்து நிற்பவர்கள் யார்? அவர்கள் மிருகசீரட நட்சத்திரம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த அசுபதி நட்சத்திரத்துக்காரவங்கள்ட்ட அடிக்கடி உதவி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர்களால் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அவங்களால வந்து உங்களுக்கு உதவி கேட்டு நச்சரிப்பாங்க. அது மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி எதிர்மறையாக செயல்படக்கூடிய நட்சத்திரக்காரவங்களும் இருக்கிறாங்க. அதாவது இந்த அசுபதி நட்சத்திரக்காரவங்களுக்கு எதிர்மறையாக செயல்படக்கூடிய நட்சத்திரக்காரவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு கேட்டால் கேட்டை நட்சத்திரம். இந்த அசுபதி நட்சத்திரக்காரவங்க எப்போவுமே கேட்டை நட்சத்திரக்காரவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை இந்த அசுபதி நட்சத்திரக்காரவங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரவங்க வந்து வாழ்க்கை துணையாக வந்தால் அவர்கள் வந்து அஸ்வினி நட்சத்திரங்களை தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக நல்ல ஆலோசனை, மறுபரிசீலனை கூட இவங்களை வந்து எடுத்துக்கிறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அசுபதி நட்சத்திரத்துக்காரவங்களையும் கேட்டை நட்சத்திரத்துக்காரவங்களையும் சேர்க்கவே முடியாது அப்படிங்கிறது. அப்போ இப்படி இருக்கிற போது இவங்க வந்து லைஃப்பில் எந்த ஒரு வகையிலும் நமக்கு எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். அதனால் இவங்க நட்பும் வேண்டாம், இவங்களுடைய சவகாசமும் வேண்டாம். சொந்த வீடு, வாகனம் என எப்படி தன் வாழ்க்கையில் வந்து
முன்னேறி வந்துருவாங்க. கண்டிப்பாக அந்த வகையில் வந்து இவங்க ஜெயிச்சே தீருவாங்க. புரியுதுங்களா? அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களும் எந்த வழியிலும் சம்பாதிச்சு சொந்த வீடு வாசல் சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிடுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையாக வருகிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒன்று கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட வந்து எப்பவுமே ஒரு நச்சரிப்பு தன்மை கொண்டவராக இவங்க வந்து இருப்பாங்க. ஆனால் அதிக பாசம் பற்று அப்படிங்கிறது வந்து இவங்ககிட்ட இருக்கும். சிற்றின்பங்களில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது துணையினுடைய தேவைகளை உடனுடனே பூர்த்தி செஞ்சு தரக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ வாழ்நாள் முழுவதும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமலே சுமூகமாக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து அதிகமாக காரமான உணவுகளை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து சூடாக இருக்க வேணும். இவங்களுக்கு எப்போவுமே சூடாக தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சூடு குறைஞ்சிச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. இப்போ ஐஸ் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு அதிகமாக பிடிக்காது. அப்போ கண்டிப்பாக இவங்க வந்து நல்ல உணவு பிரியர்கள். புதுசு புதுசாக வெரைட்டியாக வந்து சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க. இவங்க கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் தென்பட்டுருச்சுன்னா போதும், உடனே உள்ளே நுழைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து உணவு பிரியர்கள். புரியுதுங்களா? அதனால் ரசித்து ருசித்து விரும்பி சாப்பிடக்கூடியவங்க. தன்னுடைய நீட்னஸ், அதாவது வந்து உடைகளில் வந்து அதிகமான ஒரு கவனம் செலுத்தாமல் மற்ற விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. சம்பாத்தியம் அப்படிங்கிறதுல வந்து அதிகமாக. அப்போ வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ் அது ஒரு முக்கியம் அல்ல. பணம் வரக்கூடிய வழி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த உழைப்பின் மூலயமாக சம்பாதிச்சு முன்னேற வேண்டும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான கோட்பாடாக இருக்கும். இவர்களெல்லாம் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடியவர்கள். வெறியோடு செயல்பட்டு எப்படியாவது அந்த பட்டம் பதவியை பெற்றே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறியில் இருப்பாங்க. அதனால் மேசராசி அசுபதி நட்சத்திரத்துக்காரவங்க எந்த துறையில் இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்கள் நண்பர்களே. இப்படிப்பட்ட அசுபதி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்க கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தவம் இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தவங்களுக்கும் இந்த பலன்கள், இனிமேல் பிறந்தால் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்று இந்த பதிவில் மேசராசி அசுபதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த பதிவில் இதே மேசராசி பரணி நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.